உங்களுக்கு ஒருத்தர் 2 ஆஃபர் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃபரில் இன்றைக்கே நீங்கள் 10 crore வாங்கிக்கலாம். ஆனால் செகண்ட் ஆஃபரில் ₹1 30 டேஸுக்கு டபுள் பண்ணி 30 டேஸ்க்கு அப்புறம் தான் கொடுப்பாரு. இந்த 2 ஆஃபரில் நீங்கள் எந்த ஆஃபரை சூஸ் பண்ணுவீங்க? நீங்கள் இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃபரான 10 crore சூஸ் பண்ணியிருந்தா லிட்ரலி உங்களுக்கு காம்பவுண்ட் எஃபெக்ட்டை பற்றி தெரியலன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் செகண்ட் ஆஃபர் சூஸ் பண்ணியிருந்தா அப்ராக்சிமேட்லி உங்ககிட்ட 54 crore இருந்திருக்கும். தட்ஸ் அ பவர் ஆஃப் காம்பவுண்ட் எஃபெக்ட். இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் வந்து மணிக்கு மட்டும் இல்லை, உங்களோட ஹெல்த், ரிலேஷன்ஷிப், கரியர், ஈவன் இப்போ பண்ணிட்டு இருந்த கான்டென்ட் கிரியேஷனில் கூட அப்ளை பண்ணி ஹியூஜ் ரிட்டர்ன் எடுக்க முடியும். அதாவது ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் வச்சு பெருசாக வச்சு பண்ணலாம். உங்களை விட ஸ்மார்ட்டாக டேலண்டாக இருக்கிறவங்க கூட பீட் பண்ண முடியும் உங்களுக்கு காம்பவுண்ட் எஃபெக்ட்டை பற்றி தெரிஞ்சா. அப்படிப்பட்ட அந்த காம்பவுண்ட் எஃபெக்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வாட் இஸ் காம்பவுண்ட் எஃபெக்ட்? Compound effect is the idea that small, consistent action repeated over time lead to exponential results. அதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்தை டெய்லி கன்சிஸ்டண்டாக ஒரு 10 years 20 years செய்யும்போது அதிலிருந்து ஒரு பெரிய ரிட்டர்ன் கிடைக்கும். அதுதான் வந்து காம்பவுண்ட் எஃபெக்ட். இந்த உலகத்தோட கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்டான ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து காம்பவுண்டிங் பற்றி. காம்பவுண்டிங் வந்து ஒரு 8வது உலக விஷயம். காம்பவுண்டிங் எவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம்னா அதை புரிஞ்சவன் அதை யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணிப்பான், அது புரியாதவன் அதுக்கு பே பண்ணிகிட்டே இருப்பான். ஐன்ஸ்டைன் வந்து ஏன் காம்பவுண்டிங் எஃபெக்ட் வந்து 8வது உலக அதிசயம் சொல்கிறேன்னு பார்க்கலாமா? இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு வந்து 2 ஆஃபர் ஒருத்தர் கொடுக்குறாரு சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃபரில் என்றைக்கே நீங்கள் 10 crore வாங்கிக்கலாம். ஆனால் செகண்ட் ஆஃபரில் ₹1 30 டேஸுக்கு டபுள் பண்ணி 30 டேஸ்க்கு அப்புறம் தான் கொடுப்பாரு சொல்லியிருப்பேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து இது ஒரு கேமாக ப்ளே பண்ணலாம். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபரை சூஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு வந்து செகண்ட் ஆஃபரை சூஸ் பண்ணுறாரு. அதாவது ஒரு ₹1 டபுள் பண்ணுற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுறாரு. நம்ம ஃபஸ்ட்டு இதை பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்கள்கிட்ட 10 crore இருக்கும், ஆனால் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ₹1 தான் இருக்கும். டே 1ல் வந்து ₹1 இருக்கும், டே 2ல் வந்து ₹2 இருக்கும், டே 3ல் வந்து ₹4 இருக்கும், டே 4ல் வந்து ₹8 இருக்கும், டே 5ல் வந்து ₹16 இருக்கும், டே 6ல் வந்து ₹32 இருக்கும். இந்த மாதிரி தான் ரொம்ப ஸ்லோவான இந்த க்ரோத் ரேட்டில் தான் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு இருக்குது. ஆனால் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இது ஒன்றும் அவ்வளோ பெரிய க்ரோத்லாம் இல்லைன்னு நம்ம யோசிப்போம். ஆனால் வந்து உண்மையான மேட்சிக் எப்போ நடக்கும் அப்படின்னா வந்து டே 18 அப்போ தான் நடக்கும். டே 1ல் இருந்த ₹1 டே 18 அப்போ எவ்வளோ இருக்கும் தெரியுமா? 1,31,072 rupees தான் இருக்கும். இதுதான் வந்து டிப்பிங் பாயிண்ட் சொல்லுவாங்க. இந்த டிப்பிங் பாயிண்ட்டுக்கு அப்புறம் மணியோட க்ரோத் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். எப்படின்னா வந்து டே 18ல் இருந்த 1.3 lakhs வந்து டே 13th வந்து எவ்வளோ இருக்கும்? அப்ராக்சிமேட்டாக வந்து 50 crore மாறி இருக்கும். இதனால் வந்து உங்களுக்கு 44 crores வந்து லாஸ், ஆனால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து 54 crore வந்து ப்ராஃபிட். தட்ஸ் அ பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்பவுண்டிங்னா ஒன்றுமே இல்லை. காம்பவுண்டிங் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்லோவாக டைம் எடுத்துக்கும், ஆனால் வந்து ரிசல்ட் வந்து பயங்கரமாக கொடுக்கும், அதாவது எக்ஸ்போனன்ஷியலாக கொடுக்கும். வாரன் பஃபெட் வந்து இந்த உலகத்தோட 10th richest person இப்போவும் இருக்காரு. ஆனால் அவர் வந்து 55 yearsக்கு அப்புறம் தான் வந்து அவருடைய 70% ஆஃப் வெல்த் வந்து கிரியேட் பண்ணுறாரு. அவர் எப்போ வந்து இன்வெஸ்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னா 14 வயசுலேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ரீசன் அவருக்கு அப்போவே வந்து காம்பவுண்டிங் பற்றி தெரிஞ்சிருக்கு. எனக்கு 14 வயசில் எங்கள் அம்மா வந்து ₹1 கொடுத்தாங்கன்னா வந்து லாலிபாப் வாங்கி சாப்பிட்டுருக்கேன். அப்படியும் வந்து சம்டைம்ஸ் வந்து ₹5 கொடுத்தாங்கன்னா அந்த ₹5 பூஸ்ட் பாயிண்ட் வாங்கி சாப்பிட்டுருக்கேன் அந்த டைமில். ஆனால் அவர் அப்போயே வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. வெரி ரிக்ரெட்டாக இருக்குது. ஆனால் நமக்கு தெரியாது இல்லையா, நமக்கு வந்து யாரும் சொல்லி தரல. ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்களும் இண்டெக்ஸ் ஃபண்டில் ஒரு எஸ்ஐபி பண்ண ட்ரை பண்ணுங்கள். அது உங்களுக்கு தெரிஞ்சு ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நான் சொன்னால் சரி, யார் சொன்னாலும் கேட்காதீங்க. உங்களுக்கு அது நல்லா புரிஞ்சால் மட்டும் இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நான் இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து எஸ்ஐபி ட்ரை பண்ணிட்டுருக்கேன். அந்த காம்பவுண்டிங் வந்து அப்ளை பண்ணுறதுக்காக நம்ம ஒரு விஷயத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம், அது வந்து ரிட்டர்ன் கிடைக்குது. அந்த விஷயத்துல வந்து நமக்கு திரும்பவும் ரிட்டர்ன் கிடைச்சிட்டே இருக்கும். டைம் இன்க்ரீஸ் ஆக எக்ஸ்போனன்ஷியலான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதாவது டைம் இன்க்ரீஸ் ஆக மணி வந்து மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். இது வந்து ஒரு ஸ்னோபால் எஃபெக்ட் கூட சொல்லுவாங்க. ஸ்டார்டிங் வந்து ஸ்னோபால் சின்னதாக இருக்கும், அது கீழே வர ஒரு பெரிய ஸ்னோபாலாக மாறும் அந்த டிப்பிங் பாயிண்ட்டுக்கு அப்புறம். இந்த மாதிரி தான் வந்து இதுதான் வந்து காம்பவுண்ட் எஃபெக்ட் சொல்லுவாங்க. நம்ம மோஸ்ட்லி வந்து எதனா ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைப்போம், கொஞ்ச நாள் செய்வோம், அதுக்கப்புறம் வந்து அது கிளிக் பண்ணிடுறோம். அப்படி இருந்தால் வந்து நம்மளால வந்து காம்பவுண்ட் எஃபெக்ட் வந்து அனுபவிக்க முடியாது. நம்ம ஒரு விஷயத்தை வந்து டெய்லி கன்சிஸ்டண்டாக செஞ்சுட்டே இருந்தால் மட்டும்தான், பொறுமையாக வெயிட் பண்ணால் மட்டும்தான் நம்ம காம்பவுண்ட் எஃபெக்ட் வந்து அனுபவிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணுறோம், 1 week வந்து எக்ஸசைஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து 1 weekலேயே வந்து எந்த சேஞ்சும் தெரியும் சொல்லிட்டு கிளிக் பண்ணிடுறோம். இதே மாதிரி தான் புக்கு படிக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் லைஃபே சேஞ்ச் பண்ணி புக்கு படிக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? 1 month 2 month மோதி புக்கும் படிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் போரிங்காக இருக்குதுன்னு அதையும் கிளிக் பண்ணிடுறீங்க, படிக்கிறதே விட்டுடுறீங்க. இந்த மாதிரிலாம் இருந்தால் வந்து நம்மளால் வந்து காம்பவுண்ட் எஃபெக்ட் வந்து அனுப்பிக்க முடியாது. ஏன்னா காம்பவுண்ட் எஃபெக்ட் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் குவிக் பண்ணிடுங்க. அதாவது டிப்பிங் பாயிண்ட் முன்னாடியே வந்து நீங்கள் படிக்கிறது சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ எல்லாமே விட்டுருங்க. அதனால் உங்களால் காம்பவுண்ட் எஃபெக்ட் வந்து அனுபவிக்கவே முடியாது. இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் அப்ளை பண்ண முடியும். என்னால் வந்து காம்பவுண்ட் எஃபெக்ட்லாம் அப்ளை பண்ண முடியாது, எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எனக்கு வந்து டேலண்ட் இல்லை, எனக்கு வந்து நாலேஜ் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அப்படிலாம் ஒன்றுமே தேவையில்லை. என்ன தேவை அப்படின்னா வந்து போதுமான அளவுக்கு வந்து ப்ராக்டிஸ் மட்டும்தான். உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் டான்ஸர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பர்சன் நினைக்கிறீங்களா, இல்லை ஃபிட்னஸாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் என்ன இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டெய்லி வந்து 30 மினிட்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 1 இயர் 2 இயர் 3 இயர்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு டான்ஸராக எடுத்துருப்பீங்க, இங்கிலீஷ் வந்து ஃப்ளூவெண்ட்டாக பேசுவீங்க, உங்களோட ஃபிட்னஸ் லெவல் வந்து பீக்கில் இருக்கும். இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் வந்து குட்டாக மட்டும் தான் அப்ளை ஆகும்னு நினைக்காதீங்க. இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் வந்து பேடாகவும் அப்ளை ஆகும். எப்படின்னா இது வந்து குட்டாகவும் அப்ளை ஆகும், பேடாகவும் அப்ளை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹெல்த் எடுத்துக்கிங்க அப்படின்னா வந்து நீங்கள் டெய்லியும் வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது 1 இயர் 2 இயர் 3 இயர்ஸ் நீங்கள் சாப்பிட்டே இருக்கும்போது அந்த டிப்பிங் பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது ஒபிசிட்டி வந்து அதிகமாகி லாஸ்ட்டாக நீங்கள் ஓவர் வெயிட்டே போயிடுவீங்க. இதேமாதிரி தான் நீங்கள் ஸ்மோக்கிங் ஹேபிட்டாக இருந்தால் நீங்கள் ஒரு 1 இயர் 2 இயர் வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த டிப்பிங் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு சிம்டம்ஸ் காமிக்கும். அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு கேன்சர் வரதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்குது. இது நீங்கள் வெல்த்தாக எடுத்துனா கூட சேவிங்ஸ் பண்ணாமல் வெறும் எக்ஸ்பென்ஸ்லேயே வந்து நீங்கள் லைஃப் லிக்ஸில் அதிலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருந்தால் எண்ட் ஆஃப் டே வந்து உங்கள்கிட்ட எந்த ஒரு மணி இருக்காது. அதே வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து எண்ட் ஆஃப் டே வந்து ஒரு எக்ஸ்போனன்ஷியலான ஒரு க்ரோத் இருக்கும். அதாவது உங்கள்கிட்ட வந்து மணி அதிகமாக இருக்கும். அதாவது நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமே அடைய முடியும். சொல்ல மறந்துட்டேன், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் லாங் டைமாக ட்ரை பண்ணால் கண்டிப்பாக அதில் வந்து ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இது வந்து கரியராக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி. இப்போ கரியர் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கரியர் எடுத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு வந்து ஒரு கரியர் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தால் வந்து அதில் உங்களால் சக்ஸஸ் ஆகவே முடியாது. அதே வந்து நீங்கள் 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் வந்து அந்த கரியர்லேயே இருந்தீங்க அப்படின்னா வந்து காம்பவுண்ட் எஃபெக்ட் வந்து அப்ளை ஆகும். இதனால் வந்து உங்களால் மேசிவான ஒரு சக்ஸஸ் வந்து அடைய முடியும். இது எக்ஸாம்பிள் வந்து மதன் வெளி மிஸ்டேக் எடுத்துக்கலாம். உங்களோட ஸ்டார்டிங்கில் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் செம்ம டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா வந்து அவங்க ஒரே ஒரு கரியர் தான் இருக்கும். கான்டென்ட் கிரியேஷன் அப்படின்ற ஒரே கரியரில் இருக்கனால அவங்களால மேஜிக்கான ஒரு சக்ஸஸ் வந்து அட்டைன் பண்ண முடியும். ரீசனுக்கு காம்பெனி வந்து அப்ளை ஆகிருக்கு. நவீன் ரவிகாந்த் வந்து ஒரு லாங் டைமாக விளையாட ட்ரை பண்ணுங்க எதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் 1 இயர் 2 இயர் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அந்த ரிலேஷன்ஷிப் வந்து மேரேஜில் போய் முடியாது தெரிஞ்சும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா வந்து எண்ட் ஆஃப் தி டே வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண டைம்லாம் வேஸ்ட்டாக தான் ஆகும். இது வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப் மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு விஷயத்துக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுற டைம் வந்து எண்ட் ஆஃப் தி டே வந்து உங்களுக்கு அதுலேருந்து எந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கல அப்படின்னா வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண டைம் எல்லாமே வேஸ்ட்டாக தான் ஆகும். அதனால தான் அவர் வந்து லாங் டைமாக இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ண சொல்கிறாரு. அது உங்கள் மணியாக இருந்தாலும் சரி, உங்களோட ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, உங்கள் ஹெல்த்தாக இருந்தாலும் சரி, உங்களோட கரியர் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் லாங் டைமாக இன்வெஸ்ட் பண்ணால் அதுலேருந்து உங்களால் நல்ல ரிசல்ட்ஸ் வந்து எடுக்க முடியும். நான் வந்து என்னோடய ஹெல்த்து, மணி, ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எல்லாத்துலேயும் வந்து காம்பவுண்ட் எஃபெக்ட் வந்து அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் வந்து காம்பவுண்ட் எஃபெக்ட் வந்து அப்ளை பண்ண போகிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு thumbs up பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. I hope this video was helpful for you. Thank you so much for watching this video. I will see you next one. Know your money, do a side hustle, stay fit. பணத்தை பற்றி தெரிஞ்சுக்க, படிச்சுக்க. Until then, follow